என்ன செவத்தையா, ஏன் இப்படி சிரிக்கிறாய்? பிறகு இப்படி ஒரு முட்டாள்தனமான திட்டத்தை வகுத்துவிட்டு சாதுரியம் என்று சொன்னால் சிரிக்காமல் என்ன செய்வது? எதை வைத்து இதை முட்டாள்தனம் என்கிறாய்? காளையார் கோவிலில் இருந்து எவ்வளவுக்கு எவ்வளவு துரிதமாக மருது சகோதரர்களை திருப்பத்தூருக்கு அழைத்து செல்ல முடியுமோ அவ்வளவுக்கு அவ்வளவு துரிதமாக அழைத்து சென்று அவர்களது குலதெய்வ வழிபாட்டை நிறைவு செய்து அழைத்து வர வேண்டும். அதுதான் அவர்களுக்கு மிகப்பெரிய பாதுகாப்பு. ஆனால் நீ சொல்லும்படி மேலூர் வழியாக அவர்களை அழைத்து சென்றால் காட்டாம்பூர் வழியாக செல்வதை விட 2 மடங்கு தூரம் அதிகமானதாகும். இப்படிப்பட்ட ஒரு கடுமையான முயற்சியை மேற்கொண்டு மருது சகோதரர்களை நாம் அழைத்து செல்வதால் அவர்களை பிடிக்க நினைக்கும் பகைவர்களுக்கு நாமே பல மணி நேரங்களை ஒதுக்கி தருவது போல் ஆகிவிடாதா? இப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையை எதிரிகளுக்கு நாம் ஏற்படுத்தி தர வேண்டுமா? பகைவனிடம் நம் பலவீனத்தை புரிய வைப்பதில் என்ன புத்திசாலித்தனம் இருக்கிறது? இதுதான் சாதுரியமா? இதுதான் சாணக்கிய தந்திரமா? இவ்வளவுதானா? இன்னும் ஏதாவது சொல்ல வேண்டியிருக்கிறதா? இருந்தால் அதையும் சொல்லிவிடு. அதன் பிறகு அதற்குண்டான விளக்கத்தை நான் சொல்கிறேன். நான் சொன்ன திட்டத்தில் ஒரு பகுதியை பற்றித்தான் நீ பேசுகிறாய். அதற்கு மறுபகுதி என்று ஒன்று இருக்கிறது. மறுபகுதியா? என்ன அது? மேலூர் வழியாக திருப்பத்தூர் சென்றால் 2 மடங்கு தூரம் அதிகம் என்பதும் அதனால் ஏற்படக்கூடிய நேரமும் காலமும் அதிகம் என்பதும் எனக்கும் உனக்கும் மட்டுமல்ல, எல்லோருக்குமே நன்றாக தெரியும். முக்கியமாக அந்த அக்னியுவிற்கு கூட தெரிந்திருக்கும் அல்லவா? நிச்சயம் தெரிந்திருக்கும். அப்படிப்பட்ட ஒரு சுற்றுப்பாதையில் மருது சகோதரர்கள் நிச்சயம் வரமாட்டார்கள் என்று அவனும் நினைப்பான் அல்லவா? நீ எப்படி துரிதமாக அவர்களை அழைத்து செல்ல வேண்டும் என்று நினைக்கிறாயோ அதே யோசனை அக்னியுவிற்கும் இருக்கும் அல்லவா? அப்படி ஒரு யோசனை அக்னியுவிற்கு இருப்பதனால்தான் அந்த அக்னியு காட்டாம்பூரில் முகாமிட்டு தங்கியுள்ளான். அக்னியுவை பொறுத்தவரையில் மருது சகோதரர்கள் ஏதாவது ஒரு குறுக்கு பாதையில் வருவார்கள் என்பதுதான் அவனது எண்ணம். மேலூர் போன்ற ஒரு சுற்றுப்பாதையை தேர்ந்தெடுப்பார்கள் என்று அவன் ஒருபோதும் நினைத்து கூட பார்க்க மாட்டான். இப்படி எதிரிகள் எதிர்பார்க்காத ஒரு வழியில் மருது சகோதரர்களை அழைத்துச் செல்வதுதான் புத்திசாலித்தனமாகும், சாதுரியமாகும், சாணக்கிய தந்திரமாகும். இப்படிப்பட்ட திட்டம்தான் அவர்களுக்கு தகுந்த பாதுகாப்பாக இருக்கும் என்று நான் தீர்மானித்திருப்பது எப்படி முட்டாள்தனமாகும்? அந்த அக்னியுவின் எதிர்பார்ப்புப்படி குறுக்கு பாதையில் திருப்பத்தூருக்கு மருது சகோதரர்களை அழைத்துச் செல்வதுதான் முட்டாள்தனமான செயலாகும். நாம் புத்திசாலித்தனமாக செயல்பட வேண்டுமானால் அந்த அக்னியுவின் வியூகத்திற்கு நேர்மாறாக செயல்பட வேண்டும். மருது சகோதரர்கள் மேலூர் வழியாக போவதுதான் அவர்களுக்கு பாதுகாப்பு. இது மட்டும் எனது திட்டம் அல்ல. இத்தோடு இன்னொரு விஷயத்தையும் நாம் கடைபிடிக்க வேண்டும். எக்காரணத்தை கொண்டும் மருது சகோதரர்கள் படைபலத்தோடு அங்கு வரக்கூடாது. அவர்களுக்கு காவலாக எந்த வீரர்களும் உடன் வரக்கூடாது. பட்டமங்கலத்தாரே, தாங்கள் சொல்வது எப்படி இருக்கிறது தெரியுமா? படுகுழி என்பது தெரிந்தும் அதில் தானாக போய் விழுவது போல் இருக்கிறது. மருது சகோதரர்கள் எப்பொழுது அகப்படுவார்கள் என்று எதிர்பார்த்து கொண்டிருக்கும் எதிரிகளுக்கு மத்தியில் எந்த பாதுகாப்பும் இல்லாமல் செல்வது எப்படி இருக்கிறது தெரியுமா? எலிக்காக வைக்கப்பட்ட பொறியில் அது தானாக சென்று அகப்பட்டுக் கொள்வதை போல் இருக்கிறது பட்டமங்கலத்தார் சொல்லும் கருத்து. ஏன் இப்படி சொல்கிறீர்கள்? பிறகென்ன, ஆங்கிலேயர்களுக்கு சிம்ம சொப்பனமாக விளங்கிக் கொண்டிருப்பவர்கள் மருது சகோதரர்கள். அப்படிப்பட்டவர்களை எப்படியாவது அழித்தே தீருவேன் என்று கங்கணம் கட்டிக்கொண்டு அலைந்து கொண்டிருக்கிறான் அந்த அக்னியோ. அதற்காக பல வியூகங்களை வகுத்து அதற்குரிய ஆட்களை அங்கங்கு நியமித்திருக்கிறான் அந்த அக்னியோ. இந்த நிலையில் அவர்கள் படைபலமோ பக்கபலமோ இல்லாமல் சென்றால் அது அந்த அக்னியுவிற்கு எளிதாகி விடாதா? எந்த இடையூறுமின்றி எளிதாக அவர்களை பிடித்துவிட மாட்டானா? அந்த அக்னியு நியமித்திருக்கும் ஆட்களை விட
நம்மிடம் இருக்கும் ஆட்கள் அதிகமாக இருந்தால் தானே தகுந்த முறையில் மருது சகோதரர்களை நாம் பாதுகாக்க முடியும். நீங்கள் என்னவென்றால் எந்த பாதுகாப்பும் வேண்டாம் என்கிறீர்களே. ஏன் சிரிக்கிறீர்கள்? பிறகு உங்கள் நிலையை எண்ணி சிரிக்காமல் என்ன செய்வது? மருது சகோதரர்களை பற்றி நீங்கள் என்ன நினைத்துக் கொண்டிருக்கிறீர்கள்? அவர்களை பாதுகாப்பது அவர்களுடைய படைபலமோ, நீங்களோ, அல்லது என்னை போன்ற அம்பலக்காரர்களோ என்று நினைத்துக் கொண்டிருக்கிறீர்களா? அவர்களுக்கு பாதுகாப்பு அவர்களேதான். 1000 பேர் வந்தாலும் அவர்களை எப்படி சமாளிக்க வேண்டும் என்ற வீரமும் விவேகமும் மருது சகோதரர்களுக்கு நிறையவே உண்டு. அதை நாங்களும் ஒப்புக்கொள்கிறோம். அதற்காக படைபலமே இல்லாமல் செல்வது நமது பலவீனத்தை பறைசாற்றுவதாகிவிடும். வீணாக ஒரு விஷ பரீட்சையில் ஈடுபடுவது போல் ஆகிவிடும். அதனால் இந்த யோசனையை நிராகரிப்பதுதான் நல்லது. ஞானமுத்து, வீரப்பா, சற்று பொறுமையாக இருங்கள். வல்லத்தரையா, எதை கொண்டு மருது சகோதரர்கள் எந்த பாதுகாப்பும் இல்லாமல் செல்ல வேண்டும் என்கிறாய்? அதற்கு காரணம் என்ன? காரணம் இருக்கிறது செவத்தையா. கர்னல் அக்னியூ என்பவன் சாதாரணமானவன் அல்ல. அவன் பல இடங்களில் அவனது ஆட்களை நியமித்திருப்பான். அத்தோடு மருது சகோதரர்கள் தங்களது குலதெய்வ வழிபாட்டிற்காக திருப்பத்தூர் செல்லப் போகிறார்கள் என்ற செய்தி அவனுக்கு தெரிந்திருக்கும் பட்சத்தில் அவர்கள் வருகிறார்களா என்பதை கண்காணிக்க பல இடங்களில், குறிப்பாக திருப்பத்தூர் செல்லக்கூடிய பாதைகளில் நிச்சயமாக அவனது ஆட்களை நியமித்திருப்பான். அப்படி இருக்கும் பொழுது நாம் கூட்டமாகவோ அல்லது சிறு சிறு குழுக்களாகவோ சென்றால் கூட மருது சகோதரர்கள் தான் செல்கிறார்கள் என்ற செய்தி அக்னியுவிற்கு தெரிய வாய்ப்பிருக்கிறது. அதன் மூலம் அவர்களுக்கு ஏதேனும் ஆபத்தை ஏற்படுத்த அவன் நினைக்கக்கூடும். அதனால் மருது சகோதரர்கள் தான் வருகிறார்கள் என்ற எண்ணத்தை அவனுக்கு எக்காரணத்தை கொண்டும் நாம் ஏற்படுத்தக்கூடாது. அதனால் சராசரி மக்களைப் போல் சாதாரண வழிப்போக்கர்களாகத்தான் அவர்கள் வர வேண்டும். மேலூர் வரை அவர்கள் அப்படி வந்துவிட்டால் அங்கிருந்து ஒரு கல் தூரத்தை கடந்து விட்டாலே காட்டுப்பாதை தொடங்கிவிடும். அங்கிருந்து எனது ஆட்கள் மூலம் நான் பாதுகாப்பாக மருது சகோதரர்களை திருப்பத்தூருக்கு அழைத்துச் சென்று அவர்களது குலதெய்வ வழிபாட்டை முடித்தவுடன் மீண்டும் மேலூர் பாதையில் அவர்களை கொண்டு வந்து விட்டு விடுவேன். அதற்கு மேல் நீங்கள் அவர்களை எப்படி அழைத்து வந்தீர்களோ அப்படியே மீண்டும் அழைத்துச் சென்று விடலாம். அக்னியுவின் பார்வை அவர்கள் மீது படாமல் இந்த காரியத்தை வெற்றிகரமாக முடித்து விடலாம். இந்த திட்டம் நல்லபடியாக அமைய மருது சகோதரர்கள் சாதாரண வழிப்போக்கர்களாகத்தான் மேலூர் வரை வர வேண்டும். இல்லை, இது நிச்சயமாக சாத்தியப்படாது. மருது சகோதரர்கள் அப்படியெல்லாம் சாதாரணமாக வர முடியாது. ஞானமுத்தா, வல்லத்தரையன் சொல்வதிலும் ஒரு காரணம் இருக்கிறது. அவனது யோசனை சரியாகத்தான் தோன்றுகிறது. வல்லத்தரையன் சொல்வது போல் கூட்டம் கூட்டமாகவும் குழுக்களாகவும் சென்றால் அக்னியுவிற்கு இந்த விஷயம் தெரிவதற்கான சாத்தியக்கூறுகள் நிறைய இருக்கின்றன. அதனால் பெரும் படையோடும் செல்ல வேண்டாம், அதே சமயம் தனியாகவும் செல்ல வேண்டாம். ஞானமுத்தா, வீரப்பா, இந்த விஷயத்தை பொறுத்தவரை நானே உங்களுக்கு சில பொறுப்புகளை தருகிறேன். மருது சகோதரர்களை மேலூர் வரை தகுந்த பாதுகாப்போடு வல்லத்தரையனின் யோசனைப்படி நடந்து அழைத்து சென்று மீண்டும் அழைத்து வர வேண்டியது உங்கள் பொறுப்பு. இதை நீங்கள் சிறப்பாக செய்வீர்கள் என்ற நம்பிக்கை எனக்கு இருக்கிறது. இந்த யோசனை சரியாக வரும் என்று எனக்கு தோன்றவில்லை. ஏன் சரியாக வராது? இந்த விஷயத்தை பல கோணங்களில் ஆராய்ச்சி செய்த பிறகுதான் நான் இந்த முடிவிற்கு வந்திருக்கிறேன். எத்தனை கோணங்களில் ஆராய்ச்சி செய்தாலும் அது ஏற்புடையதாக இருந்தால் தானே அதை ஏற்றுக்கொள்ள முடியும். வீரப்பா, ஞானமுத்தா, மீண்டும் மீண்டும் மறுப்பு தெரிவிப்பது நல்லதல்ல. வல்லத்தரையன் தனக்கு கொடுக்கப்பட்டிருக்கும் பொறுப்பை குறையில்லாமல் நிறைவேற்ற வேண்டும் என்று நினைத்து அதற்குண்டான திட்டத்தையும் வகுத்து கொண்டு வந்திருக்கிறான். இது ஏற்புடையதா, ஏற்கத்தக்கது ஆகாதா என்பதை தீர்மானிக்க வேண்டியவர் அண்ணன் ஊமைத்துறையார்தான். அவருக்கு இந்த திட்டம் பிடித்திருந்தால் அதற்கு மறுப்பு தெரிவிக்க யாராலும் முடியாது. வல்லத்தரையா, பல விஷயங்களை நீ யோசித்திருக்கிறாய் என்பது இந்த திட்டத்தின் மூலம் தெளிவாக தெரிகிறது. அண்ணனிடம் இதை பற்றி நான் தெரிவிக்கிறேன். அவரது விருப்பத்தை தெரிந்து கொண்டு மிக விரைவில்
உன்னை வந்து சந்திக்கிறேன். வாருங்கள் போகலாம். வீரம்மா, வள்ளியம்மை எப்படி இருக்கிறாள்? ஏதோ இருக்கிறார்கள். எங்கள் மீது ஏற்பட்டிருக்கும் கோபம் வள்ளியம்மைக்கு இன்னும் தணியவில்லையா? அந்த கோபம் தணிய வேண்டும் என்றுதான் அம்மா நானும் இன்று வரை போராடிக் கொண்டிருக்கிறேன். ஆனால் அதற்கான சுவடே தெரியவில்லை. எந்த இடத்தில் அன்பு அதிகமாக இருக்கிறதோ அந்த அன்புக்கு எதிராக ஒரு சிறு கீறல் ஏற்பட்டாலும் அதுவே பெரும் பூகம்பமாக மாறிவிடும். அப்படி ஒரு சூழ்நிலையில்தான் வள்ளியம்மையும் இருக்கிறாள். உன் தாய் வள்ளியம்மை பார்ப்பதற்குத்தான் மிகவும் ஆக்ரோஷமானவளாக தெரிவாள். ஆனால் அவளுக்குள் எத்தகைய இரக்க உணர்வு இருக்கிறதென்று எனக்குத்தான் தெரியும். அந்த இரக்க குணமுள்ள வள்ளியம்மையைத்தான் நான் அதிகமாக பார்த்திருக்கிறேன். என்று என் அண்ணனை, உன் தந்தையை என் கணவர் கொன்றுவிட்டார் என்று சொன்னார்களோ அதன் பிறகு இன்று வரை நான் வள்ளியம்மையை பார்க்கவே இல்லை. என் கணவர் உன் தந்தையை கொன்றுவிட்டு எங்கோ சென்று தலைமறைவாகிவிட்டார் என்ற செய்தியை கேட்டவுடனே என் கணவரை தேட வேண்டும் என்ற எண்ணத்தை விட இந்த சூழ்நிலையில் வள்ளியம்மை எப்படி இருக்கிறாளோ என்று அவளை பார்க்கத்தான் முதலில் ஓடினேன். ஆனால் அவள் அந்த வீட்டின் வாயிற்படியை கூட என்னை மிதிக்க விடவில்லை. காரணம், அவள் என்னை சுமங்கலியாக பார்க்க மாட்டாளாம், அமங்கலியாகத்தான் பார்ப்பாளாம். இதுதான் அவளிடமிருந்து நான் கேட்ட கடைசி குரல். அந்த குரல் இன்னும் அங்கு ஒலித்துக் கொண்டுதானம்மா இருக்கிறது. எங்கள் வீடு முழுவதும் எங்கு திரும்பினாலும் எங்கள் அம்மாவின் பழி என்னும் குரல்தான் ஒலித்துக் கொண்டிருக்கிறது. வல்லத்தரையன் இப்படி இருப்பது கூட எனக்கு வருத்தமில்லை. அம்மா இப்படி இருப்பதுதான் எனக்கு வேதனையாக இருக்கிறது. எப்போது பார்த்தாலும் பாகனேரி மீது பகை, பழி என்று அதையே மீண்டும் மீண்டும் சொல்லிக் கொண்டிருக்கிறார்கள். நானும் துரைசாமி மாமாவும் அவரை மாற்ற வேண்டும் என்று எவ்வளவோ முயற்சி செய்தும் அவரது கோபம் சற்றும் தணியவில்லை. தனியாது வீரம்மா, தனியாது. அது அவ்வளவு எளிதில் தணிந்து விடாது. பாகனேரியும் பட்டமங்கலமும் இணை பெரியாத உறவுக்காரர்களாக வாழ்ந்ததைக் கண்டு ஏதோ திருஷ்டிப்பட்டிருக்கிறது. அதனால்தான் பாகனேரியும் பட்டமங்கலமும் பகை நாடுகளாக பிரிந்து கிடக்கிறது. அந்த திருஷ்டியை எப்படி கழித்து அதை சரி செய்ய போகிறேன் என்று தெரியவில்லையே அம்மா. நிச்சயம் சரியாகிவிடும் அம்மா. காணாமல் போன கல்யாணியின் தந்தை எங்களுக்கும் தந்தை போன்றவர்தான். அவர் திரும்பி வந்தால் அனைத்தும் சரியாகிவிடும். உண்மை என்ன என்பது நிச்சயம் இந்த உலகத்திற்கு புரியும். அந்த நம்பிக்கையில் தான் அம்மா இன்னமும் நான் வாழ்ந்து கொண்டிருக்கிறேன். அவர் நிச்சயம் திரும்பி வர வேண்டும் என்றுதான் கோயில் கோயிலாக சென்று என் வேண்டுதலை சொல்லி அதை தீர்த்து வைக்கும்படி வேண்டுகிறேன் அம்மா. இந்த அவப்பெயர் என்னோடு போய்விட வேண்டும். அது என் பிள்ளைகளை எந்த வகையிலும் பாதிக்க கூடாது. அதனால் அவர்களுக்கு ஏதும் நேர்ந்துவிடக் கூடாது என்றுதான் அம்மா இறைவனை வேண்டிக் கொண்டிருக்கிறேன். வாளுக்கு வேலி மிகவும் நல்லவன் அம்மா. அவன் வல்லத்தரையனை சிறு வயதில் பழகிய அதே நண்பனாகத்தான் பார்க்கிறான். ஆனால் வல்லத்தரையனோ தன் தந்தையை கொன்றவனின் மகன் என்ற பார்வையிலேயே பார்க்கிறான். அந்த பழி அவன் மீதிருந்து மாற வேண்டும் என்றால் வாளுக்கு வேலியின் தந்தை நிச்சயம் திரும்பி வரத்தான் வேண்டும். அம்மா, நீங்கள் இருவரும் எப்போதோ நடந்த பிரச்சனையை மீண்டும் மீண்டும் பேசி மேலும் ஏன் சோகத்தை ஏற்படுத்துகிறீர்கள்? இந்த பிரச்சனைகளை எல்லாம் மறக்க வேண்டும் என்றுதானே அம்மா நீங்கள் இந்த கோயிலுக்கு வந்தீர்கள். 20 வருடங்களுக்கு பிறகு இப்போதுதான் நீங்கள் இவர்களை பார்க்கிறீர்கள். அவர்களும் இப்போதுதான் உங்களை பார்க்கிறார்கள். இவ்வளவு நாட்களுக்கு பிறகு பார்க்கும் ஒருவரிடம் என்னம்மா, எப்படி இருக்கிறாய், என்ன சாப்பிடுகிறாய் என்று உற்சாகமாக உபசரிப்பதை விட்டுவிட்டு சோக கதையை பேசிக் கொண்டிருக்கிறீர்களே. நான் வேண்டுமானால் பேசட்டுமா? வீரம்மாள் தானே உங்கள் பெயர்? கல்யாணி, என்ன அவளை பெயர் சொல்லி அழைக்கிறாய்? சரி, வீரம்மாள் அக்கா தானே உங்கள் பெயர்? ஆமாம். வீட்டில் எல்லோரும் சௌக்கியமாக இருக்கிறார்களா? உங்களுக்கு 2 தம்பிகள் இல்லையா? ஆமாம். ஒருவரை பற்றி எனக்கு நன்றாக தெரியும், கேள்வியும் பட்டிருக்கிறேன். அவர் பெயர் வல்லத்தரையர் தானே?
இன்னொருவர் உங்கள் இளைய தம்பி. அவர் சற்று பாவம் போல் தெரிகிறதே. யார்? வைரமுத்தனா? ஓ, அவர் பெயர் வைரமுத்தனா? உனக்கு தெரியாதா? எனக்கு எப்படி தெரியும்? நீதானே கல்யாணி விருந்து மண்டபத்தில் அவர்களுக்கு விருந்து பரிமாறினாய்? ஆமாம், ஏதோ அண்ணன் சொன்னாரே என்று பரிமாறினேன். அவர் யார், அவர் பெயர் என்ன, அவர் ஊர் என்ன, இதெல்லாம் தெரிந்து கொண்டா பரிமாற முடியும்? ஆமாம், அந்த வைரமுத்து எப்படி இருக்கிறது? என்ன நீ பெயரை சொல்லி அழைக்கிறாய்? அவன் உன்னை விட பெரியவன். வேறு எப்படி சொல்வது? வைரமுத்து அண்ணா என்று சொல்.